வரிசையில் உள்ளதான் நியூ இயர் கொண்டாட்டங்கள் எல்லாம். ஒரு பெரிய மின் விளக்கை பந்த மின் விளக்குகளால் அலங்கரித்து உயரமான இடத்தில் இருந்து உருட்டி விட்டு அமெரிக்கா ஹாப்பி நியூ இயரை வரவேற்கும். இன்றளவும் அந்த நாட்டில் அந்த வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள். பிரேசில்னு ஒரு இடம், வெள்ளை ட்ரெஸ் போட்டு கடற்கரையில் போய் நின்று 7 தடவை அலை அடிக்கிற வரையும் நின்றுட்டு வந்துட்டா வருஷம் பூரா நல்லாயிருக்கும் என்று அந்த நாட்டிலே அதை திறம்பட அதை செய்கிறார்கள். கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு 12 திராட்சை நோன்பு துறக்கிற மாதிரி சாப்பிட்டா ஸ்பெயினில் புத்தாண்டு பிறக்கிறது. 12 திராட்சைகள் சாப்பிட்டு முடித்து விட்டால் வருஷம் பூரா நல்லாயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். வழக்கம் போல் ஜப்பானியர்கள் இரவு 12 மணிக்கு ஆவி பறக்க சூடான நூடுல்ஸ் சாப்பிட்டு வருஷத்தை துவக்குவார்கள். இது ஜப்பானில் நடைபெறுகிறது. உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் இருக்கிற புத்தாண்டில் என்ன செய்கிறாங்க, எப்படி வரவேற்கிறாங்கன்னு யோசிச்சாவே மடத்தனமான ஒரு கொண்டாட்டத்திற்கு உலகம் அடிமையாக இருப்பதை பார்க்கலாம். பிரான்ஸ் மட்டும்தான் நம்ம நாடு மாதிரி போல தெரியுது. இரவு 12 மணிக்கு மதுவோடு ஆரம்பிப்பார்கள். மதுவோடு துவங்கும் அந்த புத்தாண்டு. மது முடிந்ததற்கு பிறகு வான்கோழி இறைச்சி, இது ரெண்டையும் சேர்த்து அந்த நைட்டு பண்ணிட்டா அந்த வருஷம் பூரா நல்லாயிருக்கும். டென்மார்க்கிலே பழைய தட்டை வீட்டில் இருந்து 12 மணிக்கு தூக்கி வீசுவார்கள். பழைய தட்டை அப்படி தூக்கி வீசிட்டா எவ்வளவு பழைய தட்டு உளுந்திருக்கோ அந்த அளவுக்கு அந்த வருஷம் அவர்களுக்கு நன்றாக இருக்கும் என்று அர்த்தம். வெங்காயத்தை வாசலிலே கட்டி தொங்க விடுவார்கள் கிரேக்கர்கள் புத்தாண்டு அன்னைக்கு. அந்த வெங்காயம் அந்த ஒரு நாள் இருக்கும், 24 hours புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு அந்த வெங்காயம் தொங்கிவிட்டால் வாழ்க்கை பூரா நல்லா இருக்கும்னு அர்த்தம். நீங்கள் தயவு செய்து யோசிக்க வேண்டும். உலகம் முழுக்க டிசம்பர் 31 முடிஞ்சு ஜனவரி 1 தொடங்குகிற இந்த 12 மணிக்கு செய்யப்படுகிற எந்த செயல்களாவது அறிவுக்கு பொருந்துகிறதா, அறிவுடைமையாக இருக்கிறதா, அறிவியலுக்கோ அல்லது ஆரோக்கியத்திற்கோ இவைகளெல்லாம் உகந்ததாக இருக்கிறதா என்பது யோசிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் நம்மிடத்திலேயும் கூட அந்த பழமையான